மேஷராசி நேயர்களை அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அதிரடி ஆக்ஷன், இது உங்க ஸ்டைல். பல அதாவது இந்த வருஷத்துல ஏன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னா இதெல்லாம் நடக்கணும்னு உனக்கு இருந்தது. இழக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் லைஃப்ல இழந்து தான் அடுத்த லெவலுக்கே வந்தது. செல்ல வேண்டிய ஆலயம், இந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு சிறப்பு, இந்த வருஷத்துல பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு போனால் சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சில பேர் சொல்றோம் இல்லையா, நாகதோஷம் இருக்கு, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்கு, தாரதோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு. ஜாதகத்தை பார்த்து ஒரு கட்டத்தை பார்த்து நம்ம அமோகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைந்து ஓரளவுக்கு நல்லா அமோகமாக இருக்கும். அப்போ இந்த கெட்ட வீக்ஷண்யம், தோஷத்துடைய கெட்ட வீக்ஷண்யம் குறையணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், என்ன கோவிலுக்கு நீங்க போகணும். ஒரு ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகள்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் ஏன் இப்படி இருந்தது, ஏன் எனக்கு இப்படி மாறித்து, நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையில இந்த 1990 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி நேயர்களை அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அதிரடி ஆக்ஷன், இது உங்க ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. இதில் பார்த்தீங்கன்னா 1990 2005 வரை வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருந்தது? மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் போராட்டம் பிளஸ் திடீர் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது ஒரு 90 2005 வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, தந்தைக்கு அப்பா கிட்ட அதிகாரத்துடன் கருத்து மோதல் இருந்தது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நடந்தது. கல்வி இருந்தும் மன நிம்மதி கிடையாது, படிச்சிருந்தும் நிம்மதி கிடையாது. நம்ம அந்த சரியான வேலைக்கு போலையே, சரியான சில விஷயங்கள் நம்ம பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள். நடுப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். 2005 2015 வரைக்கும் வேலை ஆரம்பம், ஆனால் நிலைத்தன்மை இல்லாமல் இருந்தது. 2-3 தடவை வேலை மாறியாச்சு. ரெண்டாவது காதல் தோல்வி, மன உளைச்சல், சரியான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. 2015 2025 அப்படின்னு எடுத்துக்கும்போது சில பேருக்கு திருமணம் நடந்தாலும், ஒரு கல்யாணம், ஒரு நிறைய விஷயங்கள் நடந்தால் கூட அடிக்கடி சண்டை, பிரச்சனை, புரிதல் ரொம்ப குறைவாக இருந்தது. சிலருக்கு பிரிவு, விலகல், வேணாம் நான் மியூச்சுவலாக கொடுத்துட்டு நான் போயிடுறேன், இதுவே வேண்டாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். பணவரவு இருந்தும் சேமிப்பு குறைவு, சொத்து வாங்க முயற்சி
தடை அல்லது தாமதம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உண்மையான ஒரு வார்த்தை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2008, 2012, 2019, 2023 இந்த வருடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாகன விபத்தை சந்தித்திருப்பார்கள். அதே போல் நிறைய பிரச்சனைகள், காயம், திடீர் பிரச்சனை, நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம், சொத்து ஏமாற்றம், இது போன்ற பல, அதாவது இந்த வருஷத்துல ஏன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னா இதெல்லாம் நடக்கணும்னு உனக்கு இருந்தது. இழக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் லைஃப்ல இழந்து தான் அடுத்த லெவலுக்கே வந்தது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் இந்த வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் இந்த மேஷ ராசிகளை பிறந்தவர்களுக்கு தலைவலி, அதிகமான ஒரு தலைவலி, ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம் அதிகம், ஹை பிளட் ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா, அது, கண் பிரச்சனை, மன அழுத்தம் அதிகமாக இருந்தது, தூக்கமின்மை இருந்தது, இதெல்லாம் இருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உங்களுக்கு சிக்கலாக இருந்ததுன்னா கோபம், உடனடி பதில் கொடுக்கும் பழக்கம், நான் தான் சரி என்ற மனநிலை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் செய்கிறதாங்க சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் நான் செய்கிறதான் சரி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சில சனி ராகு தாக்கம், இதனால் அதாவது இதனால் உறவு முறிவு அல்லது தூரம் ஏற்பட்டு இருக்கும், ஒரு பிரிவினை, ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுடுது. ஒரு தேவையில்லாத சில ஒரு மூன்றாவது மனிதர்களாலோ சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்கி பெரிய அளவில் அந்த ஒரு சண்டைகள் வந்தது அப்படின்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் எனக்கு இருக்கா, சோதனைக்கு பிறகே பலன் தரும் சில விஷயங்கள், நீ சரியான வழிபாடுகள், சரியான சில விஷயங்கள் பண்ணியிருந்தால், இந்த தெய்வ வழிபாடு, முன்னோர்கள் செய்த புண்ணியம் உனக்கு சில விஷயங்கள் இருந்தால் அதுலேருந்தெல்லாம் நீ கடந்து வந்திருப்ப. 2027 வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் ஆண்டாக இருக்கும். 2030 பண வரவு, நல்ல நிலையான உயர்வு இருக்கும். 2034 புதிய சொத்து வாங்குறது, புதிய ஆரம்பம், வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த வருஷத்திலேயே 2026 வந்து பார்த்தீங்கன்னா விபத்து, உடல் கவனம் தேவை. உடல், அதாவது உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ் சொல்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவு பிரச்சனை, உங்களோட உறவினர் உறவு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு திருமணம், ஒரு 2027, 2030 காலகட்டத்தில் ஒரு புதிய உறவு வாய்ப்பு. எனக்கு திருமணமாகலை, திருமணம் சில விஷயங்கள் எனக்கு தாமதமாக இருந்துன்னு சொன்னால் அந்த புதிய உறவு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல புரிதல் கொண்ட வாழ்க்கையாக அமையும். ஏற்கனவே ஆகி உங்கள்கிட்ட இப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை திரும்ப அமையக்கூடியது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். மேஷத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷத்திற்கு ஒரே தீர்வு, சில விஷயங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் தான் சரி, நான் தான் இப்படி, நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் சில இடங்களில் வளைந்து கொடுத்து நம்ம இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கும். மேஷம் தோல்வி அடைவது வெளி உலகால் அல்ல, தன் அவசர முடிவுகளால் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய உடனே டிசிஷன் எடுக்கிறது, என்ன யோசிக்காமல் சில விஷயங்கள் எடுக்கிறது, என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் சில விஷயங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகள் தான் இதெல்லாமே. இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், மேஷராசிக்கு நான் தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் எடுத்த முடிவு தான், இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து இதை செய்யலாமா வேண்டாமா, என்ன செய்யலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணும். ஏன்னா இந்த ஒரு சில காலகட்டத்தில், இந்த 90லிருந்து இந்த 2025 வரை முக்கிய உறவுகளை இழந்திருப்பீர்கள். இது முக்கியமாக நடந்தது. நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம், இந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு சிறப்பு, இந்த வருஷத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு போனால் சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சில பேர் சொல்கிறோம் இல்லையா, நாகதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது, கால சர்ப்பதோஷம் இருக்குது, தாரதோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. ஜாதகத்தை பார்த்து, ஒரு கட்டத்தை பார்த்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு எந்த லக்னத்தில் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த லக்னத்தைப்படி ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, புத்திர தோஷம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இதோடைய வீக்ஷண்யம் அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ நம்ம அந்த வீக்ஷண்யம் குறையணும்னு நம்ம என்ன பண்ணணும், தெய்வ வழிபாடு. எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்திருந்தீர்களானால் சிறப்பு. இப்போ பிறந்த குழந்தைகள், இப்போ 90லேருந்து 2025 அப்படின்னு சொல்லும்போது 2021, 22, 23 இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைய கூட தத்து கொடுக்கறது நல்லது. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தத்து கொடுத்து அந்த குழந்தைய நல்ல முறையில், அந்த குழந்தை உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் அந்த குழந்தை நன்னா வளரும், அந்த குழந்தை அமோகமாக இருக்கும், மருத்துவ செலவுகள் குறைந்து ஓரளவுக்கு நல்லா அமோகமாக இருக்கும். அப்போ இந்த கெட்ட வீக்ஷண்யம், தோஷத்துடைய கெட்ட வீக்ஷண்யம் குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், என்ன கோவிலுக்கு நீங்கள் போகணும், ஊர் பேர் நான் சொல்கிறேன், இந்த கோவிலுக்கு அந்த ஊரில் போய் அந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. அந்த சிவாலயம் சென்று அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு வில்வ அர்ச்சனை செய்து அந்த கோவிலில் போய் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். அபிஷேகப்பட்டி, அந்த ஊர் பேர் அபிஷேகப்பட்டி அப்படின்னு பேர். மேஷராசி, அந்த ஊருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில் பிறந்திருக்குன்னு சொன்னால் இந்த அபிஷேகப்பட்டி போயிட்டு வாங்க. அஸ்வினி நட்சத்திரமாவது ஓரளவுக்கு தட்டுமுட்டி தலையெடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துடுவாங்க. பரணி நட்சத்திரம் தன் வாக்கால் ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துடுவாங்க. கிருத்திகை நட்சத்திரம் கேள்விக்குறி.
அதனால் கண்டிப்பாக இந்த அபிஷேகப்பட்டிங்கிற ஊருக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு சென்று வந்து எப்போ நேரம் கிடைக்கிறது வாழ்க்கையில் பல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. 1990 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்தில் பிறந்த இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.